கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எவ்வளவாய் நல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் யோசித்து பார்த்தேன். இந்த வருஷத்தின் 12ஆம் மாதத்திலே நாங்கள் நிற்கிறோம். 11 மாதங்களை கடந்து கர்த்தர் எங்களை தன்னுடைய கிருபையினாலே தகுதியில்லாத எங்கள் யாவரையும் தகுதிப்படுத்தி, பிரயோஜனமில்லாத எங்களை அவர் பிரயோஜனப்படுத்தி, உடைந்த பாத்திரமாக இருக்கிற எங்களையும் அவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் நல்லவர். நாங்கள் எண்ணி பார்ப்போமா, எங்களிலே இன்னும் நன்மைகள் ஏதும் உண்டா? ஒன்றுமில்லை. ஆனால் தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுத்தார். தேவன் எங்களை இந்த பொல்லாத நாட்களிலே அவருடைய கிருபையினாலே வழிநடத்தி வந்தார். நான் பழைய ஏற்பாட்டை பார்த்தேனானால் அவர் வனாந்தரத்திலே தகுதியில்லாத ஜனங்களைத்தான் அவர் வழிநடத்தி வந்தார். அவர்கள் வழிநடந்து வந்த பொழுதோ எத்தனையோ அசுத்தங்கள் இருந்தது, எத்தனையோ அவிசுவாசங்கள் இருந்தது, எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளவோ கசப்பான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் நடந்த பொழுதிலும் தேவன் தன்னுடைய நாமத்தினாலே, அவர் பரிசுத்தராக இருந்ததினாலே, அவர் தனக்கு ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படி அவர் தன்னுடைய கிருபையினாலே வழிநடத்தி வந்தார். ஆமென். அப்பேற்பட்ட நல்ல தேவன் தான் எங்களுடைய தேவன். இன்றும் எங்களுக்கு தகுதி இல்லாவிடனும் கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தி வழிநடத்துகிறவராக இருக்கிறார். உங்கள் முன் இந்த 2024ஆம் வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்டது யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். யோவேல் 2:23. எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டீர்கள்? அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் முன்மாறி மலையை முன்குறித்து வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, அதற்கு பின்பதாக பின்மாறி மலையையும் அவர் குறித்து வைத்தார். அவர் விதைத்து விட்டு அவர் வெறுமனே செல்பவர் அல்ல, அந்த விதையை வளரச் செய்கிறவராக இருக்கிறார். அதற்கு நீர் பாய்ச்சி அதை வளரச் செய்து அருமையாக எங்களை வழிநடத்தி வந்ததை நாங்கள் இந்த வருஷத்திலே நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. அவர் வாக்கு தத்தங்களை கொடுத்து எங்களை வெறுமனை விடுவதிலே அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற நம்மளோடு உண்டு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் இந்த வருடத்திலே அவருடைய பலத்தினாலே நான் இந்த 11 மாதத்தை கடந்து வந்தேன் என்று. ஆமென். கைகள் உயரட்டும். தேவன் இதில் மகிமைப்படுவாராக. இந்த நேரத்திலே அவர் அல்லாமல் நாங்கள் இல்லை. அவருடைய கிருபை இல்லாமல் இந்த சபையும் இல்லை. அவர் நல்லவராக இருக்கிறார். எல்லோரும் எழுந்திருந்து நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நாங்கள் நிலை நிற்கிறோம் கர்த்தாவே. இந்த 11 மாதங்களை நீர் எங்களுடைய ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை கடக்க செய்தீர் ஐயா. உம்முடைய அன்புக்கு ஈடு இணை இல்லையப்பா. ஆண்டவரே, நாங்கள் முன்பே சொன்னது போல எங்களில் என்னும் நன்மை எதுவும் இல்லை ஆண்டவரே. எண்ணி நாங்கள் ஒரு வார்த்தையை சொல்ல, நான் இந்த காரியத்தில் உயர்ந்தவன் சிறந்தவன் என்று சொல்வதற்கு எதுவுமே நாங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியாப்பட்ட தகப்பனை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தெய்வமாய் கொண்ட பாக்கியத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் தகப்பன் ஆண்டவரே, நீர் இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எல்லா தீமைகளுக்கும் எல்லா புல்லாப்புகளுக்கும் விலக்கி எங்களை நீர் வழி நடத்தி வந்த கிருபைக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. தேவனுடைய பலத்தினாலே ஆண்டவரே மிகுதியாய் இருக்கும் இந்த மாதத்தையும் நாங்கள் கடக்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடி நிற்கிறோம் ராஜாவே. என் தேவனுடைய பலன், என் தேவனுடைய கிருபை ஆண்டவரே அப்பா இம்மட்டும் தாங்கினது போல இனிமேலும் தாங்கி எங்களை ஏந்தி தப்புவிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தை நாடி நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே ஆண்டவரே அப்பா, மோசே சொன்னது போல ஆண்டவரே நீர் எங்கள் முன் செல்லாவிடல் ஆண்டவரே. இந்த மாதத்தை நாங்கள் கடப்பதில்லை ராஜா. என் தேவனுடைய பலத்தினாலே ஆண்டவரே எங்களுக்கு கடக்க நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவாதி தேவன், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தவர் ஆண்டவரே, எங்களை நீர் மண்ணினால் உருவாக்கினீர் அப்பா. ஆண்டவரே, இந்த மண்ணான மனிதர்களுமே நோக்கி பார்க்கிறோம். அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை நோக்கி ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. நீர் நல்லவர் அப்பா, நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த 11 மாதங்களாய் நீர் எங்களை விசாரித்த விதத்தை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா.
எங்கெல்லாம் ஆண்டவரே பள்ளங்கள் இருந்த இடமெல்லாம் நீர் நிரப்பினீர் ஆண்டவரே. நாங்கள் தாகத்தோடு இருந்த இடத்திலே நீரப்பா ஜீவ தண்ணீராய் எங்களுக்கு ஊற்றாய் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் வந்தீர் ஐயா, எங்கள் தாகத்தை தீர்த்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஆக்கினியாக இருந்தாலும் ஆண்டவரே, ஆறுகளாக இருந்தாலும் கடலாக இருந்தாலும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் கடக்க என் தகப்பன் நீர் கிருபை செய்தீரப்பா. உம்முடைய ஆண்டவரே இரட்சணிய கொம்பினாலே நீர் எங்களை உயர்த்தி மகிழ்ந்தீர். அதனாலே ஆண்டவரே, எங்களுடைய கூடாரங்களிலே ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை கேட்கத்தக்கதாய் தொனிக்கத்தக்கதாய் ஆண்டவரே நீர் எங்களை பயன்படுத்தி நீர் ராஜா. எல்லாமும் ஆளானது ஆண்டவரே. நல்ல பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகளுக்கு சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே காலையிலே உம்முடைய கிருபையினால் அபிஷேகித்து ஆண்டவரே புதிய எண்ணெயினால் ஆண்டவரே எங்களை நிரப்பி ஆண்டவரே ஆனந்த தைலத்தினால் ஆண்டவரை அபிஷேகம் செய்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விசாரிக்கிற கர்த்தரப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கஷ்டங்கள் என்று ஓடி வந்த பொழுதெல்லாம் என் தகப்பன் ஆண்டவரே நீர் பரத்தை திறந்து வருஷிக்க பண்ணினீரே, ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே ஆண்டவரே. மற்றவர்களிடத்திலே கையேந்தாத வண்ணம் என் தகப்பன் ஆண்டவரே நீர் கிருபையினாலே நீர் மன்னாவை பொழிந்தீர் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவ தூதர்கள் உண்ணுகிற உணவை நீர் எங்களுக்கு கொடுத்தீர் அல்லவா. தகுதி இல்லாத எங்களை நீர் தகுதிப்படுத்தினீர் அல்லவா ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பீராக ஆண்டவரே. நாங்கள் நல்லவர்கள் அல்ல ஆண்டவரே, நீர் ஒருவரே நல்லவர் அப்பா. உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம், என் தகப்பனை நம்பி நாங்கள் ஜீவிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்மை விட்டால் ஆண்டவரே கதி இல்லை அப்பா. உம்மை அல்லாமல் ஆண்டவரே எங்களை விசாரிப்பவர் யார் உண்டு? எங்கள் மீது அன்பு செலுத்துகிறவன் யார் உண்டு ஆண்டவரே? என் தகப்பன் நீர் ஒருவரே அப்பா எங்கள் மீது அன்பு கூறுகிறவர். என் ராஜாதி ராஜா ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஆண்டவரே நீர் அசைவாடுவீராக. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மனத்துளியிலும் ஆண்டவரே நீர் நிறைவாய் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் உம்முடைய ஆண்டவரே சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற புஸ்தகங்களாக ஆண்டவரே எங்களை பிரித்து படித்து பார்க்கிறவர்கள் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை படிக்கத்தக்கதாய் ஆண்டவரே என்னை காண்கிறவன் ஆண்டவரே உம்மை காணத்தக்கதாய் என் தகப்பனின் கிருபை செய்வீராக ஆண்டவரே. தடைகள் ஆயினும் இருப்பினும் ஆண்டவரே தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிற கர்த்தர் எங்களோடு உண்டு. என் ராஜாவே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்திலே விசேஷமாக உம்முடைய ஆண்டவரே அப்பா சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த மாதத்தில் விசேஷமான காரியங்களை ஆண்டவரே பிள்ளைகள் செய்ய இருப்பதனாலே ஆண்டவரே உம்முடைய கரக்கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவ கிருபை ஆண்டவரை தொடர்ந்து எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம், உம்மை உயர்த்தி பாடுகிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தாட்டு குட்டியானவர் இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஒரு விஷயம் ஆண்டவரே இந்த மாதத்துக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்திருந்தால் ஆண்டவரே அதை பேசி இருந்தால் சிந்தித்திருந்தால் செயல்படுத்தி இருந்தால் ஆண்டவரே தயவாய் எங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே பரிசுத்தமாக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 12ஆம் மாத கானான் தேசத்துக்குள்ளாக நன்மையை பெற்றுக்கொள்ள பாலும் தேனும் ஓடுகிற மாசமா இருக்கிற இந்த மாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அதை நாங்கள் ருசி பார்க்க தகப்பன் நீங்க கிருபை செய்வீராக. எங்களை கடத்தி செல்லும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் கேட்காத பொழுது உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொடுத்த கர்த்தர் நமக்கு உண்டு. இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் அநேக நன்மைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த நன்மைகளை எண்ணி நெஞ்சின் நிறைவோடு அவருக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துவோம். அவர் எங்கள் மீது அன்பு கூர்ந்தார் அல்லவா, நாங்கள் இப்பொழுது அவர் மீது அன்பு கூர்ந்து இந்த பாடலை பாடுவோம். எல்லோரும் சேர்ந்து எங்களோடு கூட பாடுங்கள். பாடல்கள் ஃபேமிலியில் போடப்பட்டிருக்கிறது, பார்த்து பாடும்படியாக உற்சாகப்படுத்துகிறோம். அன்பு கூர்வி இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் எங்களில் அவர் முன்பு அன்பு கூர்ந்தார். நாங்கள் அவரிடம் அன்பு செலுத்துவதற்கு முன்பதாகவே அவர் எங்கள் மீது அன்பு கூர்ந்து எனக்காய் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என் பாவங்களை சுமந்து தீர்த்தவர். அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர், அவர் தண்ணீரை இரத்தமாய் மாற்றுகிறவர்.
அவர் தண்ணீரை திராட்சரசமாகவும் மாற்றுகிறவராயிருக்கிறார். எங்களோடு கூட புதிய உடன்படிக்கையை செய்த கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நன்றி தகப்பனே. ஆவியானவரே, என் தகப்பனே, எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உயர்வுகளை கட்டளையிடுகிற கர்த்தர் அப்பா. ஆண்டவரே, நான் போன வருடத்தில் இருந்தது போல இந்த வருடத்தில் நான் இல்லை ஆண்டவரே. நேற்று இருந்தவன் ஆண்டவரே, இன்று இல்லை அப்பா. எல்லாவற்றிலும் உயர்வை தருகிறவர். ஆவியின் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உம் மண்டையில் கிட்டி சேர ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் உம்முடைய பலத்தினால் ஆண்டவரே எங்களை நீர் ஆண்டவரே உருவாக்கி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம் பிள்ளையாய் அரவணைத்துக் கொண்டு வருகிற அந்த நல்ல கிருபையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ராஜாவே. என் தேவாதி தேவன் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில உயர்வுகளை கட்டளையிடுகிறவர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குள் ஆண்டவரே அநேக ஆண்டவரே பிள்ளைகளை நீர் கொண்டு வந்து சேர்க்கிறவராய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நீர் சொன்னது போல இதோ நீ ஒன்றும் காண மாட்டாய், ஒன்றும் இல்லாதது போலத்தான் இருக்கும், ஆனால் எல்லாம் ஆகும், என்னால் ஆகும், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இல்லாத பொழுதே எல்லாவற்றையும் இருப்பதை போல அழைக்கிற கர்த்தர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தரப்பா ஆண்டவரே. எங்களை கொண்டு இந்த தேசத்தில் நீர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீரோ அது நிறைவேறத்தக்கதாய் ஆண்டவரே நாங்கள் யாவரும் பணிந்து உம்மை தொழுது கொள்ளுகிறோம். தேவனுடைய கிருபை எங்களை நிறைவேறப்படும் படியாக ஆண்டவரே உம்முடைய திட்டங்கள், உம்முடைய ஆண்டவரே தீர்க்க தரிசனங்கள் எங்கள் மூலமாய் இந்த தேசத்தில் நிறைவு பெறத்தக்கதாய், நிறைவாகத்தக்கதாய் எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் சந்ததிகளை நீர் பயன்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவனுடைய கிருபை கடந்து வரட்டும். உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டங்கள் ஆண்டவரே எங்களுக்கு தெளிவாக நீர் சொல்லி தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்திலே தேவன் தாமே ஆண்டவரே, இந்த மாதத்திலே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி ஆண்டவரே தீமைகளை நன்மையாக மாற்றி ஆண்டவரே கிருபையினால் முடிசூட்டி வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் உம்மோடு கூட இருக்கணும் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கணும், உம்மை நாங்கள் ஆண்டவரே ருசி பார்க்கணும், எண்ணும் கிட்டி சேரணும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக எபினேசரே. எங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர் நல்லவர் அப்பா. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. இந்த மாதத்திலே எங்களோடு கூட இருப்பீராக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இரண்டாவது பாடலை பாடுவோம். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே கண்முன் வைத்து ஓடி செல்வி
கண்முன் வைத்து ஓடி ஜெபிக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை உம்மை பிரியாமல் உம்மோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த 2025 வருடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சமூகத்தில் இருந்தே தகப்பனே, நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே தீமைகள் எங்களை அணுகாத வண்ணம் ஆண்டவரே யாபேத்து ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக ராஜா. ஆண்டவரே கிருபை, ஆண்டவரே நீர் இரக்கமுள்ளவர், நீர் கிருபையுள்ளவர். ஆண்டவரே அதை நாங்கள் நம்பி ஆண்டவர் இந்த மாதத்தில் காலெடுத்து வைக்கிறோம். தேவனுடைய கிருபை எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும் அப்பா. உம்முடைய இரட்சணிய கொம்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த மாத வாக்குத்தத்தத்தின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய கிருபைகளோடு கூட இருப்பதாக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும், கூட வழி நடத்தும். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எல்லாரும் பிதாவே, ஆமென். இன்னைக்கு ஃபுல்லாக நான் நினைக்கிறேன் 12 மணி நேரமாக ஆச்சு. நாங்கள் வந்து ஒரு 1 hour. ஸோ தேவ சமூகத்திலே குடும்பங்களாக இருந்து தேவனுடைய காரியங்களை பார்ப்பதனால அதுக்குரிய பலன் நிச்சயமாக உங்களுக்கு தேவன் கொடுப்பாராக. இந்த நாளில் கூட நாங்கள் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு ஆசீர்வாதமாக. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த 12வது மாதத்தில் நம்முடைய சமூகத்தில் நிற்கிறோமப்பா. வருஷங்களை நீ நன்மையால் முடிச்சு விட்டுக்கிற தேவன், இந்த வருஷத்தில் கூட எங்களை நடத்தி வந்தீரே. என் தேவ கிருபை எங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் இருந்ததுக்காக நன்றின்னு சொல்லுகிறோம். இது ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் உடைய சமூகத்தில் குடும்பங்களாக வந்து நின்று என் கர்த்தர் இந்த மாதத்தை எங்களுக்கு நன்மையாக மாற்றி தரும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இது ஒருவரே எல்லாத்துக்கும் மேலான தேவனாக இருப்பதனால் உடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆராதனை ஆசீர்வதியும், வந்து பிள்ளைகளையும் பலப்படுத்தும், உடைய கிருபை சூழ்ந்து கொண்டதாக. என்னோட ஆண்டவரே, நேரடியாக அணிந்திருக்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து இந்த மாதத்தில் அவர்களுக்கு குடும்பங்களையும் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு அதை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். இந்த அருமையான நாளில் கூட கர்த்தர் போன மாதத்தில் கூட நம்மோட வார்த்தை மூலம் இடைப்பட்டார். ரோமர் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி, நாங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி கொடுக்காதபடி எங்களை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் கொடுத்தாருன்னு நாங்கள் பார்க்கிறோம். அதன்படி இந்த வருஷம் முழுவதும் தேவன் எங்களை, இந்த மாதம் முழுவதும் தேவன் நடத்தி வந்தார். இந்த மாதத்தில் கூட இந்த வார்த்தையை அடிக்கடி கோவாண்டிக்கு சொன்னார். ஜீவத்தை இந்த ஆராதனை வழியில் கண்ணில் நாங்கள் பார்க்க மாட்டோம், ஆனால் தேவன் நிச்சயமாக நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அதுபோல இந்த நாளில் கூட யோபுவின் புத்தகம் 23வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். The book of Job chapter 23 verse 14. யோபுவின் புத்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அருமையான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. தேவன் இந்த மாதத்திலே நம்மளை பலப்படுத்தும்படியாக கிருபை கொடுக்கிற தேவன், அதை தியானிக்கத்தக்கதாக தேவன் இந்த நாட்களில் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கேரண்டியா ஆண்டவர் பேசுற வார்த்தை இது. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்டவைகள் அவருடைய இன்னும் அநேகமாக அவரிடத்துல உண்டா. அப்ப நீங்க எதை நீங்கள் எதிர்பார்த்திருக்கீங்களா தெரியாது, ஆனா வேதம் சொல்லுது இதை விட இன்னும் அதிகமான காரியங்கள் அவர் சமூகத்திலே உண்டு என்று போட்டிருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் இன்னும் ஒரு அழகான ஒரு வசனம் இதை சொல்லிவிட்டு யோபு சொல்றான் ஆகையால் நான் அவர் முன் நடுங்குகிறேன். இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு நான் நடுங்குகிறேன். அவரை பற்றி நினைக்கையிலே நான் திகில் அடைகிறேன், பயப்படுகிறேன். இந்த பெரிய தேவன் பாருங்க, எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் மறைவாக இருக்கிற தேவன் போல தோன்றலாம்.
அல்லது என்னுடைய சூழ்நிலைகளை பார்க்காதபடி ஒரு மறைவாக இருக்கிற தேவன் போல நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு குகா சொன்னது போல நன்மை காணாதபடி இருக்கலாம். ஆனா நம்முடைய தேவன் மறைந்திருந்து காரியங்களை செய்கிற தேவன். நாம் ஆராதிக்கிறது அப்படித்தான் அந்த வேதம் யோபுடைய புத்தகத்தை நம்ம காண்பிக்குது. அப்ப இந்த அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா யோபு தனக்குள்ளே ஒரு உணர்வுல சொல்லிக் கொள்றான் என்றால் தேவனை விட்டு அவன் கொஞ்சம் தூர போனது மாதிரி இருக்குதான். ஏனென்றால் தேவனுடைய கரத்தை காணவில்லை, அற்புதம் செய்கிற தேவனை காணவில்லை. அதனால அவனுடைய நினைவு எல்லாம் தேவன் கொஞ்சம் என்னை விட்டு தூர போயிட்டாரோ என்று ஒரு யோசனை இருக்கிறான். காரணம் என்னென்றால் அவனுடைய சூழ்நிலை அப்படியாக அவனுக்கு நினைவுபடுத்துகிறது. அவனுடைய இருந்த சூழ்நிலைகள் அவனை அப்படியாக நினைவுபடுத்துகிறது. ஆனால் வேதம் சொல்வது மாத்திரமல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன், நமக்கு நம்பிக்கை கொடுத்த தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை, மறப்பதில்லை என்று ஆணைத்தனமான வேதம் சொல்கிறது. அதனால் அடுத்த அந்த அதிகாரத்தில் 8-9 வசனம் சொல்லுது இதோ நான் முன்பாக போனாலும் அவரை காணவில்லை. இதனால தான் அவன் அப்படி ஒரு யோசனை அவனுக்கு வருது. நான் முன்னால போனாலும் அவரை காணவில்லை, நான் பின்னாக போனாலும் அவரை காணவில்லை. இடது புறத்தில் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிற தேவன் சொல்லி அவன் தனக்குள்ளே சொல்கிறான். தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு இதே போல பல விதமான போராட்டங்கள் சூழ்நிலை வந்த பொழுது எங்கிற வாழ்க்கை அப்படித்தான், மேடும் பள்ளம் நிறைந்த வாழ்க்கை. அப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் உயரத்தில் இருக்கும்போது நமக்கு தெரியாது, ஆனா கீழே வரும்போது அல்லது ஒரு பிரச்சனை வரும்போது நாம் இந்த நிலைக்கு தள்ளப்படுவோம் எல்லாருடைய வாழ்க்கையிலே. அப்ப தாவீது தள்ளப்பட்டவன் கேட்கிறான் தேவனை பார்த்து, ஆண்டவரே நான் எவ்வளவு காலம் ஆண்டவரே தேவன் என்னை நீர் விட்டு தூரவிருப்பீர், நிரந்தரமாக ஒருவேளை நீ மறந்து விட்டீரோ. சங்கீதம் 13 சொல்லுது எவ்வளவு காலத்துக்கு உம்முடைய முகத்தை நீர் மறைத்து கொண்டிருப்பீர் ஆண்டவரே. சங்கீதம் 88 சொல்லுது நீ உம்முடைய முகத்தை நீர் ஏன் மறைத்தீர் என்று சொல்லி அவனுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஆனால் அதுக்கு பிற்பாடு அவன் தேவனுடைய நன்மையை கண்டுகொண்டான் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நமக்கு இப்படிப்பட்ட பல கேள்விகள் இருப்பதனால் காரணம் என்னென்றால் ஒருவேளை தேவன் நம்மை சுத்திகரிக்கிற தேவனாக கூட இருக்கலாம், நம்ம தெரியாது. ஒருவேளை அவர் மறைஞ்சிருக்கிறார், ஒளிந்திருக்கிறார், அவர் காணவில்லை, எங்களுடைய நன்மையை காணவில்லை. ஆண்டவரே நீர் நன்மை செய்கிற தேவனே என்னுடைய வாழ்க்கையில் அதை காணவில்லை என்று நாங்கள் இருக்கிற போது இந்த வசனத்தின் அடிப்படையில் யோபுட்ட சொல்றார் ஆண்டவர் யோபுவே எனக்கு பதில் அவர் என்னை சுத்திகரிக்கிறார் என்று போட்டிருக்கு. இதுதான் காரணம் போட்டிருக்கு. அது 10ஆம் வசனம் 23ஆம் அதிகாரத்தில் 10 சொல்லுது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிகிறவர், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்கு. அப்போ இது டெஸ்டிங் டைம்ஸ்ல பல பேருடைய வாழ்க்கையில ஆண்டவரே இது என்னுடைய சோதனை நேரம், விசுவாசத்துக்குரிய அடையாளமா இருக்கிற நேரமா இருப்பதனால் கர்த்தருக்கு இப்படியாக செய்கிறாங்க. எதுவா இருந்தாலும் நம்மை குறித்து எல்லாரும் சொல்ற காரியம் என்ன, இவர்கள் விசுவாசிகள். விசுவாசிகள் என்ன அர்த்தம்? தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள். அப்ப நம்முடைய எங்களுக்கு எழுதப்பட்ட நெற்றியில போடப்பட்ட நாமம் நாங்கள் விசுவாசிகள். என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, தேவன் நடத்துவார். அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம் என்றால் இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரசன்ட் டைம்ல இருக்கிற பிரச்சனையை வைத்து யோசித்து கொண்டு தேவன் கொடுக்கிற எதிர்கால நன்மைகளை மறந்து விடுகிறோம். தேவனுடைய காரியம் வச்சிருக்கார் நம்முடைய வாழ்க்கையில, அவர் செய்வார். ஆனா இப்ப நான் கடந்து போற காரியத்தை பார்க்கும்போது இது நடக்குமோ என்று நமக்கு கேள்வி வருகிறது. ஆனா என்னுடைய சிந்தைக்கு புரிவதில்லை. ஆனா நிச்சயமாக அவர் நன்மை செய்து உங்களுக்கு காண்பிக்கிற தேவனாகவே இருக்கிறார். யோபு வாழ்க்கையில செஞ்சார் நிச்சயமாக. அதனால என்னை குறித்ததை அவர் வைத்திருக்கிற தேவன் இதை விட இன்னும் அதிகமாக காரியம் அவரிடத்துல உண்டு ஒரு ஆணித்தனமா சொல்றான். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4 சொல்லுது Psalm 20:4 சொல்லுது அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனை எல்லாத்தையும் நிறைவேற்றுற தேவன் நம்முடைய தேவன். சங்கீதம் 20:5 சொல்லுது உமது வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நிறைவேற்றுவாராக. எரேமியா 33:14 சொல்லுது இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் நான் சொன்ன நல்ல வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன். அதே நேரத்தில் அவர் சிறையிருப்பில் இருந்தாலும் அல்லது துன்பத்தில் போய் கொண்டு வந்தால் ஜனங்கள் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு நான் சொல்லப்பட்ட வார்த்தையை நான் நிறைவேற்ற தேவனாக இருக்கிறார். 2-3 உதாரணங்கள் வேகமாக பார்த்து நாங்கள் முடிக்க போகிறோம். ஒரு ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் அவருடைய கணவன் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகார சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம். கணவன் தீர்க்கதரிசியாக இருக்கின்றான், மரித்து போகின்றான். மரித்து போன 2 பிள்ளைகள்
2 பிள்ளைங்கள்னால வந்து கடன் கொடுக்க முடியாதனால வந்து அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாதனால வந்து பிள்ளைகளை வந்து அடிமையாக்கி கொண்டு போறதுக்காக வந்து நிற்கிறாங்க. அப்ப பார்க்கிறவன் வந்து, என்னடா ஆண்டவரே, என்னுடைய கணவர் உமக்காக தீர்க்கதரிசியா இருந்தார் அல்லவா, அவர் மரித்து விட்டாரே, இப்பொழுது என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிற, எனக்கு யார் உதவி செய்வார்னு சொன்ன பொழுது தேவன் மறுபடியுமாக தேவனுடைய ஒரு தாசனை அனுப்பி சொல்றார்கள் வந்து, நீ வெளியில போய் எல்லார்ட்டையும் பாத்திரங்களை வாங்கிட்டு பாப்பா, எம்டியான பாத்திரங்களை, எண்ணெய் இருக்குன்னு கேட்க சொல்றா. கொஞ்சம் ஒரு எண்ணெய் இருக்குன்றார். அப்பா சொல்றாங்க வந்து, அந்த தேவனுடைய மனுஷன் போய் வெளியில் உள்ள எல்லார்ட்டையும் பாத்திரங்களை வாங்கிட்டுவான்னு சொல்லி அந்த பாத்திரங்களை வாங்கி அந்த கொஞ்சம் எண்ணெயை ஒவ்வொரு பாத்திரத்தில் ஊற்றும் போது எல்லா பாத்திரம் நிறைந்து வழிந்து இனிமே பாத்திரங்கள் இல்லை என்ற அளவுக்கு வந்துச்சுதான். அப்போ அந்த தீர்க்கதரிசி அந்த தேவனுடைய மனுஷன் சொல்றான் வந்து, அவள் போய் தேவனுடைய வார்த்தையின்படி செய்ததுனால வந்து வேதம் சொல்லுது வந்து, அந்த அவள் இந்த எண்ணெய் எல்லாவற்றையும் விற்று யாருக்கு கடன் கொடுக்கணுமோ கொடுத்து மிகுதியை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு நீ ஜீவனம் பண்ணு, வரக்கூடிய நாட்களுக்கு நீ வைத்துக் கொள்கிறார். ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத நிலைமை. ஆனா தேவன் வைத்திருக்கிற காரியம், உங்களுக்காக வைத்திருக்கிறத நிறைவேற்ற தேவன் வந்து, இன்னும் அதிகமாக வைத்திருக்கிற தேவன் வந்து எங்களுக்கு அதிகமாக, வேதம் சொல்லுது வந்து சஃபிஷியன்ட் போட்டு கொஞ்ச நேரம் எல்லா குறையிலிருந்து பற்றாக்குறையிலிருந்து ஒரு நிறைவான காரியம் கொடுக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அப்படிப்பட்ட தகப்பன் நமக்கு உண்டு. அப்போ அந்த தகப்பன் நிச்சயமாக எங்களுடைய கண்களுக்கு எங்களுடைய சிந்தைகளுக்கு தெரியாதபடி இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு தேவனுக்கு ஒரு தருணத்தை கொடுத்து பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கு சோதனை பிரச்சனை இருந்தாலும் வந்து நான் முற்று முழுதாக உண்மையை நம்பியிருக்குன்னு சொல்லும்போது அவர் அந்த நம்பிக்கையின் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தை நிறைவேற்றுவாராக. எனக்கு குறித்து வைத்திருக்கிறதை நிறைவேற்றுற தேவன் இன்னும் அதிகமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் ஜெனசிஸ் 26 வந்து அழகா போட்டு வந்து, ஆபிரகாமுக்கு உண்டான நாட்களை விட மோசமான நாட்கள் அவனுடைய மகனுடைய ஈசாக்கு நாட்களில் வந்துச்சு. அவன் ஈசாக்கு இருந்த பொழுது எல்லா இடம் பஞ்சம். அப்போ மனித சீகத்தில் அது நம்மளை போல, இது செய்தால் நல்லா இருக்குமோ என்னுடைய ஃபைனான்ஸுக்கு, அது செய்தால் நல்லா இருக்குமோ ஃபைனான்ஸுக்கு, நாம குழம்பி நம்முடைய சொந்தத்தில் முடிவெடுத்து வேதம் சொல்லுது வந்து, அவன் ஈசாக்கு பெலிஸ்தருடைய ராஜாவாகிய அந்த அபிமெலேக்கு அந்த அவங்களுடைய ஊருக்கு அங்கே கொஞ்சம் செழிப்பா இருக்குன்னு பார்க்கறதுக்காக போறதுக்கு புறப்படுறானா. அப்போ ஆண்டவர் சொல்றது வந்து, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கும் இந்த நீ இருக்கிற இந்த பஞ்சம் இருக்குல்லவா, அந்த பஞ்சமுள்ள தேசத்தில் நீ குடியிறன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் பஞ்சம் இருக்கிற பொழுது ஈசாக்கு விதைத்தான். எப்படி போடுற வேதத்தில் 100 மடங்கு 100 folds 100 மடங்கு தேவன் ஆசீர்வதித்தாராம். அவன் ஐஸ்வர்யனாக்கி 13ஆம் வசனம் வந்து ஜெனசிஸ் 26:13 சொல்லுது வந்து, அவன் ஐஸ்வர்யனாக மாறி வர 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 விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அப்ப பாருங்க வந்து ஈசாக்குக்கு முன் குறித்தது நிறைவேற்ற தேவன். அப்ப நான் என்ன செய்யணும் இந்த சமூகத்தில்? உண்மை விசுவாசிக்க மாட்டேன். நான் உண்மை விசுவாசிக்கும் போது தேவன் இந்த காரியத்தை, பஞ்சம் உலகத்தில் எல்லா இடம் உண்டாகலாம், நம்முடைய சுற்றி இருக்கிற காரியத்தில் நமக்கு இல்லாத போல தோன்றலாம், ஆனால் அவரை நம்பி இருக்கும் போது எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற நிச்சயமாக அதன்படி செய்வாராக. பவுலும் சைலஸும் சீலாவும் வந்து ஜெயிலில் இருந்த பொழுது அப்போ அவங்க யோசிச்சிருக்கலாம், ஆண்டவர் நான் உமக்காக வைராக்கியம் இருந்தோம் அல்லவா, எங்களை கொண்டே இப்போ சிறையில் போட்டிருக்காங்களே என்று சொன்ன பொழுது அவங்க அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. எல்லா ஜெயிலிருந்து எல்லாரும் பார்க்குறாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. பார்க்கும்போது வேதம் சொல்லுது அழகாக வந்து அப்போஸ்தலர்களுடைய 16ஆம் அதிகாரத்தில், நடு ராத்திரியில் எல்லாரும் தூங்குகிற வேளையில் என்ன செய்கிறாங்க? அவங்க துதிச்சு பாடுறாங்க. வேதம் சொல்லுது அழகாக, துதிச்சு பாடும்போது உள்ளே இருந்து எல்லாரும் பார்க்குறாங்க ஜெயிலில் இருந்து. இதுதான் நாம் இந்த ஜீவிக்கிற உலகம். இந்த ஜீவிக்கிற உலகத்தில் வந்து நம்மை கண்காணிப்பதற்கு பல கண்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கை எப்படி போகுது என்று பார்ப்பதற்கு, ஐயோ இவருக்கு பிரச்சனை வந்துட்டு அல்லவா, இவர் தேவனுடைய மனுஷன் அல்லவா, தேவனுடைய குடும்பம் அல்லவா, இப்படி கஷ்டப்படுறாங்களே, இப்படி இருக்கிறாங்களே, எல்லாரிடம் புலம்புறாங்களே, அது இல்லை இது இல்லை, அது குறைவு இது குறைவு புலம்புறாங்களேன்னு சொல்லி சொல்றபடி இன்றைக்கு கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் வந்து பவுலும் சீலாவும் வந்து துதிக்கிறாங்க.
கட்டுக்கள் சிறைச்சாலை எல்லாம் உடையுது. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, பார்க்குற கண்ணெல்லாம் அதிசயம் ஆகுது. ஆகா, இவங்கள் ஆராதிக்கிறது உண்மையில் உள்ள தேவன் தான் என்று எல்லாம் திறக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, குறித்த நிறைவேற்ற தேவன் எங்கே ஜெயில் அதிகாரி அவனுக்கு அதிகாரியா இருந்தானோ அவன் குடும்பத்துக்கு என்ன வந்துச்சுதான்? ரட்சிப்பு வந்துச்சுதான். வேதம் சொல்லுது அழகாக, அந்த அதிகாரம் முடியும் போது போட்டிருக்கு, அந்த ஜெயில் அதிகாரி முழுவதுமாக தேவனை ஏற்றுக்கொள்கிறான், அவர்கள் குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு போட்டிருக்கு. அப்ப சிறையில் வச்சதுக்கு காரணம் என்ன? அந்த குடும்பத்தை தேவன் தொடுவதற்காக. அப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்னுடைய ஆண்டவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் வந்து இப்ப இருக்கிற நிலைமையை பார்க்காதபடி தேவன் ஒரு காரியத்தை வச்சிருக்கிற வாழ்க்கையில. அது என்னன்னு நாங்கள் பார்க்க வேண்டும். அது என்னன்னு சொல்லும்போது தேவன் சொல்றார் வந்து, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்ற வல்ல தேவன். அதை இதை விட இன்னும் அதிகமான காரியங்கள் உண்டு போட்டிருக்கு. வந்து 2 வசனம் சொல்லி முடிக்க போறேன். வந்து 42ஆம் அதிகாரம் யோபு 42ஆம் பாருங்க. இது சொன்ன பிற்பாடு அவனுக்கு தெரியாது என்ன நடக்கும்னு சொல்லி. யோபு 42ஆம் அதிகாரம் வரும் வரைக்கும் அவன் அப்படிதான் இருக்கிறான். இப்ப சொல்ற ஒரு வார்த்தையை கேளுங்க. 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். என்ன போட்டிருக்கு? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. போட்டிருக்க, என் காதினால் உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று, ஆனா இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது ஆண்டவர். ஏன்னா நீர் என குறித்தது நிறைவேற்றி வைத்தீர் என்று போட்டிருக்கு. அதே அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது. அதே வாசிங்க பிரதர். 10வது வசனம், சாரி 42:10. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு தந்தது டபுள் போர்ஷன். முதல்ல என்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையும் இழந்து போன பொழுது கூட அவன் விசுவாசமா இருந்தான். இடையில கேள்வி வரும், நம்ம கேள்வி வரும், ஆண்டவரே இது ஏன் நம்ம காணையில தூர போறோம்னு கேட்பாங்க. ஆனா அவரை நம்பி இருக்கும்போது வேதம் சொல்லுது வந்து, என்னுடைய கண்கள் உண்மை கண்டது ஆண்டவர் உடைய அதிசயத்தை. அது மாத்திரமல்ல, முன்னிலையை காட்டிலும் தேவன் 2 மடங்கு அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். எத்தனை பேருக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்? ஆமென். அப்படியே அந்த ஆண்டவரே இந்த அருமையான இரவு வேளையில அவரை விசுவாசிப்போம். நம்பிக்கையின் தேவன் அவர் பேரு. அந்த நம்பிக்கையின் தேவனை விசுவாசிங்கள். உங்க வாழ்க்கையில இந்த சொல்லப்பட்டது போல ஆண்டவரே எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் நிச்சயமாக. There's no doubt. எந்த சந்தேகம் கிடையாது. அதை ஆணித்தனமா சொன்ன தேவன் வந்து இதைவிட இன்னும் அதிகமான காரியங்கள் அவர் சமூகத்திலே உண்டு. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை விசுவாசிக்க தேவன் கிருபை கொடுப்பாராக. எழுந்திருப்போமா? நாங்கள் ஜெபித்து விட்டு கர்த்தருடைய பந்திக்காக போகிறோம். தேவன் நம்மை நடத்தும்படியாக ஒரு விசை இந்த மாதத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமாக. உங்கள் கண்கள் முன்பாக உங்களுடைய சூழ்நிலையை கொண்டு வாருங்கள். ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. அவர் பொய் சொல்ற தேவன் அல்ல. பொய் சொல்வதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று போடப்பட்டிருக்கிறது. மனுஷன் நமக்கு குறித்த சொல்லப்பட்ட காரியங்களை மறந்து போகலாம். அவள் கொஞ்ச நாளைக்கு பிற்பதாக அதை மாற்றிக்கொள்ளலாம். ஆனா தேவன் அவர் பொய் சொல்ற தேவன் அல்ல. அதனால இந்த அருமையான வேளையில வந்திருக்க அருமையான தேவ பிள்ளைய, இந்த 12ஆம் மாதத்துல உனக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் இந்த 12வது மாதத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி போல உடைய வாழ்க்கையில் இருக்கலாம். யோபு சொன்னது போல, இடதுபுறம் வலதுபுறம் முன்னாக பின்னாக நான் பார்க்கிறேன், என் தேவனை காணவில்லையே, அவர் எங்கேன்னு சொல்லி ஒருவேளை உடைய குரல் தேவ சமூகத்திலே போய் கிடைக்கலாம். அதுக்கு பதில் தேவன் கொடுக்கிற காரியம் உனக்கு நிறைவேற்றுறவர் அவர் நிச்சயமாக நிறைவேற்று. உன்னை பொறுத்திருக்கிற காரியத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவாராக. ஒருவேளை உன்னுடைய ஃபைனான்ஸ் காரியங்களா இருக்கலாம், சரீர சுகமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் நீ நேற்ற காரியத்திலே ஒரு பெரிய தடை போல ஒரு கேள்விக்குறியோடு இந்த இடத்துல இருப்பாய் என்று சொன்னால், தேவ வார்த்தை இந்த அருமையான வழியில் உங்க மத்தியிலே வந்து உங்களை அவர் பலப்படுத்துவாராக. இந்த நம்பிக்கையோடு ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும், இந்த வருஷத்தின் கடைசியில் நிற்கிற நமக்கு எத்தனையோ ஆண்டவருடைய செலவுகள், எத்தனையோ காரியங்கள் உண்டு. இதெல்லாம் நான் எப்படி செய்ய போறேன் எங்களுடைய மனசிகத்தை நான் கணக்கு பார்த்து கொண்டிருக்காதபடி, யோபு சொன்னது போல, ஆண்டவரே உம்மை குறித்து நான் காதினால் கேட்டேன் ஆண்டவரே, ஆனால் இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது ஆண்டவரே. அதை காணத்தக்கதாக இந்த மாதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவன் கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே. தகப்பனே, இந்த அருமையான வேளையில உம்முடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் வருகிறேன்.
என் தேவன் நீ நினைத்த காரியத்தை ஆண்டவரே அவள் வாழ்க்கையில குறித்து வைத்த காரியங்களை நிறைவேற்ற மகா வல்லமையுள்ள தேவனாய் இருப்பதனால் உடைய அன்பின் கரம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் பலப்படுத்தும்படியாக, ஒவ்வொரு குடும்பங்களையும் திடப்படுத்தும்படியாக, உமக்குள்ளே ஆண்டவரை இன்னும் வைராக்கியமா கட்டப்படத்தக்கதாக தேவனை கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில பல கேள்விகள் இருக்கலாம் ஆண்டவரே, குழப்பங்கள் இருக்கலாம், சூழ்நிலை சூழ்ந்திருக்கலாம். ஆனாலும் நாம் ஆராதிக்கிற பெரிய தேவன் நீர் ஒருவராய் இருப்பதனால் ஆண்டவரே, ஜோபு கடைசியில முடிக்கும் போது சொன்னான் அல்லவா, 2 மடங்கு எனக்கு தேவன் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி, அதே ஒரு நிலைமை இந்த குடும்பங்களுக்கு வரத்தக்கதாக, பிள்ளைகளுக்கு வரத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு விசேஷத்தை நன்மை கடந்து வரத்தக்கதாக தேவனுடைய கிருபை பெருகும்படியாக நான் மனதார ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பத்தில் ஒரு அன்பு கடந்து வருவதாக ஆண்டவரே, எல்லாத்துக்கும் மேலாக தேவனுடைய பரிபூர்ண சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தை மாட்கொள்வதாக, கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்வீராக, அதிகமான துணிக்கு எடுக்க தேவன் கிருபை கொடுப்பீராக. என் தேவன் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் கொடுத்த சுதந்திரம், நீர் கொடுத்த ஈவு ஆண்டவரே, அதனால் அந்த பிள்ளைகள் உம்முடைய கரத்திலே இருப்பதனால் ஆண்டவரே எதிரி தொடாதபடி எதிரியின் கண்களுக்கு மறைத்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். என் தேவ கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நிறைவாய் காணப்பட கர்த்தர் பெரிய காரியங்கள் இந்த மாதத்திலே செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் சரீர சுகவீனத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே, பலவீனங்களை குறித்து ஆண்டவரே எங்களுக்கு பரிதாபிக்க கூட ஒரு பெரிய ஆண்டவரே ஆண்டு உண்டப்பா. அதனால ஆண்டவரே எங்களுக்கு பிரதான ஆசாரியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை போல எல்லாவித சோதனைகளுக்கும் போய் கடந்து சென்ற தேவன் நீர் ஒருவரப்பா. அதனால உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சரீரம் ஒரு புதிய நிலைக்கு திரும்புவதாக, என் கர்த்தருடைய வல்லமையுள்ள பிரசன்னம் கடந்து வருவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக ஆண்டவரே, நாங்கள் பலப்படத்தக்கதாக உடைய கிருபை ஆண்டவரே எங்கள் எல்லா பலவீனங்களும் ஆண்டவரே பரிபூரண வணங்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த அருமையான விலைக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உடைய நன்மைகளை காண, உடைய கிருபைகளை காண, நீர் எங்களுக்கு குறித்திருக்க காரியங்களை நிறைவேற்ற தேவன் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்வீராக. நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். வரை தடப்பட்ட குடும்பங்களுடைய கிருபை தயவு காரணியம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். என்னுடைய ஆண்டவரே நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் தேவன் வாக்கு தத்தன்படி ஆண்டவரே நீ நிறைவேற்ற வல்ல தேவனாய் இருப்பதனால் நமக்கு நன்றி. தொடர்ந்து கொள்ளை ஆசீர்வதியும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென்.